சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டவனோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக. தெரியுமா? வேர்ட்ஸ். पढ़ सकती क्या वो? 1 சாமுவேல் 2வது அதிகாரத்துல 26ஆம் வசனம். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது என்னமா? ஸ்தோத்திரம். நம்முடைய ஜீவியத்துல சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கு மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். ஸ்தோத்திரம். இன்னையுடைய தலைப்பு இந்த சாமுவேலை போல நம்ம என்ன பண்ணோம்? பிரியமா? ஆமா. ஸ்தோத்திரம். அப்ப நம்ம பிரியமான வேத பக்தர்களாக தேவனுடைய பக்தர்களாக நம்ம இருக்கணும். ஸ்தோத்திரம். கர்த்தர் யாருக்கு பிரியமா இருக்கணும்? முதலாவது நம்ம பிரியமா இருக்கணும். கர்த்தருக்கு நம்ம பிரியமானவர்களாக இருக்கணும். ஸ்தோத்திரம். நம்ம ஆண்டவருக்கு எப்போதுமே பிரியமானவராக இருக்கணும். ஸ்தோத்திரம். சாமுவேல்ங்கிற ஒரு மனிதன் அவன் சிறு குழந்தையிலிருந்து அவனுடைய முதிர்ந்த வயது வரைக்கும் தேவனுக்கு பயந்து தேவனுக்கு பிரியமானவராகவே இருந்தார். ஸ்தோத்திரம். सामुएल बच्चा है ना, तो बच्चा बड़ा होने के टाइम में परमेश्वर को भी आदमी लोग को भी प्यारा बच्चा से चल लिया वो उसका चाल चलन प्यारा बच्चे से. அப்ப அந்த சாமுவேலின் பிள்ளையாண்டான் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து வருகிற போது கர்த்தருக்குள் வளர்ந்தான். ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வினாடியும் கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தருக்குள் வளர்ந்தான். ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்ல, அவன் வளர்ந்து வளர அவர் பெரியவராக வருகிற போது தேவனுடைய பண்புக்குள்ள தேவனுடைய பண்பு அவருடைய குணாபிஷேகம் தேவனுடைய குணாபிஷேகங்களுக்குள்ள அப்படியா வேரூண்டி இருந்தார். ஸ்தோத்திரம். அந்த சாமுவேல் அப்படின்னு சொல்லப்படுகிற போதே தேவனை சார்ந்திருக்கிற ஒரு மனுஷன். சாமுவேல் என்றாலும் தேவனை சார்ந்து இருந்த ஒரு தீர்க்கதரிசி சொல்லலாம். அந்த தேவன் சொல்லுகிற காரியம் தேவனுக்கு அடுத்த ஒரு தீர்க்கதரிசி யார் அப்படின்னா சாமுவேல் தான். நம்ம சொல்றோம் சாமுவேல் தான் எப்படி தீர்க்கதரிசி, பெரிய தீர்க்கதரிசி சொல்றோம். அப்ப தேவனுக்கு அடுத்த ஒரு ஸ்தானத்துல ஒரு தீர்க்கதரிசியாக இருந்த ஒரு தேவனுடைய ஸ்தானத்துல இருந்த ஒரு மனிதனாக ஒரு தேவ மனுஷனாக இருப்பதற்கு காரணம் தேவன் சமூகத்துல அவன் இருந்து வளர்ந்து அவன் மரணம் வரைக்கும் கர்த்தருக்கு பிரியமான ஒரு தேவ பக்தனாக இருந்தார் என்று வேதத்துல பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். இப்ப அதே போல நாம் ஆண்டவரை அறிந்திருக்கிறோம்னா, கிறிஸ்துவுக்குள்ள அறிந்திருக்கிறோம்னா, இந்த சாமுவேல் எவ்விதமாக தேவன் அண்டி தேவனோடு சார்ந்திருந்தாரோ அந்த சுபாவம் நமக்கு வேணும். அப்பதான் உண்மையான நான் தேவனுடைய பக்தன். ஸ்தோத்திரம். सामुएल क्या किया? कभी भी परमेश्वर के साथ है या वो क्या कुछ बोलते हैं ना, उसका चाल चलन पूरा परमेश्वर के साथ ही है, उसको मंदिर में है, कभी भी बड़ा होए तक के साथ ही है, परमेश्वर के साथ ही है, कभी भी प्रार्थना में है, कभी भी उनको बात को सुन के चला. அங்கே பார்க்கிறோம். அதே இந்த சாமுவேல் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. சாமுவேல் தேவ சமூகத்தில் இருக்கிறார். அந்த தேவனுடைய சமூகத்துல ஒரு ஆசாரியன் இருக்கிறார். அந்த ஆசாரியன் யாரு? ஏலி இருக்கிறார். அந்த தேவனுக்கு கர்த்தருக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு ஆசாரியனாக ஏலி இருக்கிறார். ஆனா ஏலிக்கும் பிள்ளைகள் இருந்தது. ஸ்தோத்திரம். அவன் பரவாயில்ல புரிஞ்சுங்க. ஏலி ஒரு ஆசாரியன், கர்த்தருடைய ஆலயத்துக்கு பணிவிடை செய்யக்கூடிய மனிதனா இருக்கிறான். ஏலிக்கு 2 பிள்ளைகள் இருந்தது. ஸ்தோத்திரம். அந்த பிள்ளைகள் எங்க இருக்கிறாங்கன்னா எங்க இல்ல, ஆலயத்தில் இல்ல, கர்த்தரிடத்துல இல்ல, தேவனுடைய சமூகத்தில் இல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். அவன் ஒரு ஆசாரியன், தேவனுக்கு தொண்டு செய்கிறவன், கர்த்தருக்கு பணிவிடை செய்கிறவன் ஏலி. ஆனா சாமுவேல் தேவனுடைய ஆலயத்துக்குள் இருக்கிறான், தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறான். அது மட்டும் இல்ல, தேவனுக்கு பயந்தும் இருக்கிறான், தேவனோடு இருக்கிறான் சிறு வயதில் இருந்து. அதான் ஒரு காரியம். ஆனா அதே போலதான் ஏலியும் இருக்கிறான். நல்லா புரிஞ்சுங்க. நல்ல விஷயம் தான்.
ஆனா அப்ப ஏலி ஏன் தன்னுடைய பிள்ளைகளே அந்த நிலைமையில இல்லை அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா தேவனுடைய சமூகத்தில் இல்ல, கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள இல்ல, கர்த்தரோடு இருக்கல. அதனாலதான் அந்த ஏலி பிள்ளைகள் தேவனை ஆராதிக்கும்படியாக பலி செலுத்தும்படியாக பறவைகளை நல்ல கொழுமையான எல்லாம் கொண்டு வர அந்த ஜீவ பலியை செலுத்துவதற்காக கொண்டு வரக்கூடிய காரியத்துல வருகிற போதே ஆலயத்துக்குள்ள கொண்டு வர்றதுக்கு போதே என்ன பண்ணுவாங்க, திருடர் போல வழிபறிச்சு என்ன பண்ணுவாங்க, இவங்க அதை அபகரிச்சு அதை அடிச்சு பிடிச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, சாப்பிட்டாங்கன்னு சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. ये सुनो क्या बोलते हैं, एली वो वहाँ के गुरुजी है, इनका गुरुजी एली मालूम है, जानते हैं उनको? हाँ, उनके दो बेटे, एली भी सामुएल जैसा है ना, वैसा एली भी गुरुजी है, वो मंदिर का गुरुजी है वो। पर उनको दो बेटे उनके बेटे लोग आके सामुएल जैसा है ना वैसा नहीं था वो। तो क्यों तो आके ये मंदिर के कबूतर लेके आएंगे, मुर्गी लेके आएंगे, बकरी के ले गए, அது ஓகே छीन के खा लेता वो। அப்ப அதே போல நம்ம ஏன் அப்படி சொன்னோம்னா, ஒரு ஆசாரியனா கூட இருக்கலாம், ஒரு ஊழியக்காரனா கூட இருக்கலாம், திக்குதிசையா இருக்கலாம், யாரா இருந்தா இருக்கலாம், ஏலி மட்டும் தான் பாதுகாக்கப்பட்டார். சோத்திரம். சாமுவேல் மட்டும் தான் பாதுகாக்கப்பட்டார். ஏன் காரணம் அப்படின்னா, சாமுவேல் தேவ சமூகத்தில் இருந்தார், ஏலியும் தேவ சமூகத்தில் இருந்தார்னு பாக்குறோம். ஆனால் அவங்க கூட என்ன தன் பிள்ளையை ஒழுங்கா வளர்க்காதனால அவனுக்கு பரிதாபத்துக்குரிய நிலைமை வந்தது. சோத்திரம். ஏலியுடைய பிள்ளைகளுக்கும் பரிதாபத்துக்குரிய நிலைமை வந்தது. ஆனா இந்த சாமுவேல் கடைசி வரைக்கும் வேதம் சொல்லுது அவன் உண்மையான வேத தேவ பக்தனாக இருந்தான் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. आखिरी तक सामुएल, आखिरी तक ये सुनो, सामुएल आखिरी तक परमेश्वर का समुद्र में है आप, वो आखिरी तक बड़ा होए तक, बच्चे को बड़ा होए तक है आप। एली भी ऐसा था, बट उनके बच्चे उनके बेटे नहीं था। ஆமென். அப்ப அதே போல நாம இந்த நாளில ஏதோ வரோம், ஏதோ போறோம், ஏதோ இருக்கிறோம் அப்படின்னு எல்லாம் இருக்கக்கூடாது. சோத்திரம். நம்ம ஆண்டுடைய சமூகத்தை நம்ம வாஞ்சிக்கணும். சாமுவேல்ங்கிற ஒரு மனுஷன் இந்த அளவுக்கு ஒரு வேத புஸ்தகத்துல ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக காணப்படும் அப்படின்னா, அவருடைய தாய் ஒரு அன்னாள். தன்னுடைய காரியத்துல தன் பிள்ளையை தேவ சமூகத்துல ஒரு தேவ சமூகத்திலே விட்டுட்டு போயிட்டா. பால் குடி மறந்த பிறகு தேவ சமூகத்தை விட்டுட்டு போன பிறகு அந்த நாள் வரையும், அந்த செகண்ட் வரைக்கும் தேவனையே சார்ந்து கர்த்தரையே அடைக்கலம் சொல்லி இருந்து அப்படியா இருந்த ஒரு சாமுவேல். அதே போல தம்மை என்ன பண்ண இந்த நாளில அதே போல நம்ம இருக்க தேவையில்லை. அந்த சாமுவேல் போல கோயிலுக்குள்ள இருக்க தேவையில்லை. நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஈஸியாவது என்ன பண்ணலாம், ஆண்டவருக்கு பிரியமானது எது, சில காரியத்தை தேடணும். எதெல்லாம் தேவனுக்கு பிரியமானது, எது கர்த்தருக்கெல்லாம் பிரியமானது, அப்படியாவது நம்ம என்ன பண்ணணும், தன்னை என்ன பண்ணணும், ஒப்பு கொடுக்கணும். அப்பதான் அந்த காரியம் இருக்கு. அப்படின்ற போது நம்ம யாரா இருக்க முடியும்னா, கர்த்தருக்கு பிரியமா இருக்கலாம், உண்மையான தேவ பக்தனா இருக்கலாம், வேத பக்தனா இருக்கலாம். நான் தேவ பக்தன், வேதம் தான் நமக்கு வெளிச்சம். இந்த வேத பக்தர்களாக இருக்கணும். சோத்திரம். இந்த வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த வேத பக்தர்களாக இருக்கணும். சோத்திரம். தேவ பக்தமும் தேவ பக்தமும் என்னன்னா வேதம் தான் நமக்கு வெளிச்சம். அப்ப நம்ம என்னன்னா வேதத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறதாக இருக்கணும். சோத்திரம். முக்கியத்துவம் கொடுக்கறதாக இருக்கணும். அப்ப தேவ சமூகத்தை வாஞ்சிக்கிறோம். அதனாலதான் நம்ம சாமுவேலை போல நம்ம இருக்க முடியாட்டால் கூட இந்த வேதத்துல இருக்கிறபடியாக வேத பக்தர்களாக இருக்க நம்ம வாஞ்சிக்கணும். சோத்திரம். வேதம் என்ன சொல்லுதோ, இந்த வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குதோ அதுக்கு நம்ம பிரியமாக நம்ம என்ன பண்ணோம், விருப்பப்படி நம்ம இருக்கணும். நம்ம விருப்பப்படி இருக்கக்கூடாது, நம்முடைய சுயமான காரியமா இருக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. சாமுவேல் ஒரு சராசரி அப்படி இருந்தனாலதான் இந்த தேசத்தை ஆளக்கூடிய ராஜாவை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. மனுஷனுக்கு இருக்கலாம் சாதாரணமா நம்ம வேதத்தை என்னோட வேதம் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வைத்துதான் தேசத்தை ஆளக்கூடிய பிறப்புகளை என்ன பண்ணுவார், சோத்ரம் கொண்டு வருவார். சோத்ரம். ஆமா, நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த சாமுவேல் தான் என்ன பண்ணாரு, தேசத்தை ஆளக்கூடிய ஒரு ராஜாவை ஏற்படுத்தினார். சோத்ரம். அதுதான் முக்கியம். அப்ப நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம என்னத்தை சாதிப்போம், தேவ சமூகத்தில் இருந்து பாருங்க, கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து பாருங்க, நம்மளை கொண்டு பெரிய பெரிய காரியத்தை செய்வார். சோத்ரம். அன்னைக்கு சாமுவேலை கொண்டு உலகத்தை ஆளக்கூடிய ஒரு ராஜாவை
நியமிக்கும்படி சாமுவேல் தீர்க்கதரிசி அப்படியா பண்ணினார். ஸ்தோத்திரம். அப்ப அதே போல நம்மளை கொண்டு, நம்ம சராசரி சாதாரண மனுஷனா இருக்கலாம், சராசரி ஒரு சாதாரண ஒரு இதா இருக்கலாம், நம்மளை கொண்டு தேவன் செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும். அதுக்கு காரணம் அப்படின்னா நம்ம ஒரே ஒரு காரியம் செய்யணும், தேவ சமூகத்துல பிரியமா இருக்கணும். ஸ்தோத்திரம். என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். ஸ்தோத்திரம். அந்த சாமுவேலை போல. அப்ப அதே போல இந்த நாளிலே கூட அந்த சாமுவேல் அப்படிப்பட்ட ஸ்தானத்துல கர்த்தர் உயர்த்தி வைப்பதற்கு காரணம், அவன் சிறு வயதிலிருந்து மரணம் வரைக்கும், லாஸ்ட் வரைக்கும் அப்படிதான் இருந்தார். ஸ்தோத்திரம். கடைசி மரித்தது கூட, அந்த இடத்துல மரிக்க போற டயத்துல கூட ஒரு சூழ்நிலை வரப்படின போது சவுல் தேவனுக்கு மீறி போனதுனால அந்த இடத்துல வந்து என்ன பண்ணாரு? ஸ்தோத்திரம். சவுலை பார்த்து என்ன பண்ணாரு? கடைசியில சவுல் என்ன பண்ணாரு? பழைய ஏற்பாட்டு சவுல் என்ன பண்ணாரு? ஆண்டவர் சொன்னபடி செயலத்தில் என்ன பண்ணாரு? ஸ்தோத்திரம். ஆமா, ஸ்தோத்திரம். அதே போல, ஆமா. அப்ப அதே போலதான் நமக்கு கடைசி வரைக்கும், லாஸ்ட் வரைக்கும் நம்ம ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும். ஸ்தோத்திரம். எந்த நிலையிலும் கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். ஸ்தோத்திரம். சரி, ये सामुएल का माँ है ना हन्ना, क्या बोलते हैं? हन्ना उसको माँ, वो बचपन में चर्च में लेके आके छोड़ दी वो। ये क्या था, चर्च में पले जाता वो, चर्च में पले जाता, परमेश्वर का कभी भी परमेश्वर का ध्यान में रहता वो। वैसा हम चर्च में आने का जरूरत नहीं हमको। हम क्या करना, ये वजन है ना, उसमें प्यार रहना, उसमें प्यार है तो परमेश्वर क्या करेगा, बहुत बड़े बड़े काम, बहुत बड़े बड़े चीज़ हमरे से करेगा, वो आपके बच्चे से करेगा। इसीलिए उनसे प्यार करना, हमें बहुत प्यार करने का जरूरत है। ஆமென். அதே போல இன்னொரு மனுஷனை பைபிள்ல இருந்து ஒரு வசனம் பார்க்கலாம். இரண்டாவது தானியேல் ஒரு மனுஷனை பார்க்கலாம். ஸ்தோத்திரம். தானியேல் 9வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். தானியேல் 9வது அதிகாரம் 22வது வசனம், 23வது வசனம். தானியேல் 9வது அதிகாரம் 22, 23 வாசிக்கலாம். அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி என்னோட பேசி, தானியேலே, உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்தேன். நீ மிகவும் பிரியமானவன். ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போது கட்டளை வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். ஆமென். நல்லா புரிந்து கொள்ளுங்க. வேதத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. விசேஷமாக அப்படின்னு பார்க்கப்படுகிற போது இந்த தானியேல்ங்கிற மனுஷனை குறித்து பார்க்கப்படுகிற போது அவன் தேவனுக்கு பிரியமாக இருந்தானா. எப்படி பிரியமா இருந்தானா, அவன் அந்த ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் போது அந்த மேல்வசனம் அப்படி சொல்லுது. அந்த 22வது வசனம், அவன் எனக்கு தெளிவு உண்டாக்கி என்னோடு பேசி, தானியேலே, உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்தேன். தானியேல் எப்படிப்பட்ட மனுஷன்? தானியேல் ஞானம் உள்ளவன், அறிவுள்ளவன். அதான் சொல்லப்பட்டது. ஸ்தோத்திரம். அறிவுள்ளவன். அல்லேலூயா. ஞானம் உள்ளவன், அறிவுள்ளவன். ஸ்தோத்திரம். தானியேல்ங்கிற மனுஷன் எப்படிப்பட்ட மனுஷன்? அவன் அறிவுள்ளவன். ஸ்தோத்திரம். எப்படி அதான் சொல்லப்பட்டிருக்கு. 22வது வசனம் சொல்லுது, தானியேலே, உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்தேன். அறிவு. ஒரு சில காரியங்களை, அவனுடைய காரியத்துல சில காரியங்களை உணர்த்தும்படி தேவதூதன் வந்து தானியேலோடு பேசுகிறார். ஒரு அறிவை ஒரு சில காரியத்தை உணர்த்துகிறார். எப்படிப்பட்ட காரியம் தானியேலுக்கு நம்ம பார்க்கிறோம். எவ்வளவு காரியம் இருந்தது அல்லவா? பாருங்க அந்த 23வது வசனம், நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால், ஆமா, நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. ஸ்தோத்திரம். அதான் காரணம். ஸ்தோத்திரம். தேவனுக்கு பிரியமா இருக்கிறான், தேவனிடத்துல அறிவை பெற்றிருக்கிறான், தேவனிடத்துல அறிவு பெற்றிருக்கிறான். அது மட்டுமல்ல, அவன் எதை ஜெபிக்கிறானோ, எந்த இடத்துல எந்த விண்ணப்பம் பண்றானோ, அதுக்கு முன்னாடி என்ன பண்றானா, பெற்று கொள்கிறான். காரணம் அப்படின்னா தேவனுக்கு பிரியமாக இருக்கிறான். ஒரு காரணம். நம்ம என்னது அறிவு வேணும், ஒரு ஞானம் வேணும், நம்ம ஜெபத்துக்கு பதில் வேணும் அப்படின்னா, நான் தேவனுக்கு பிரியமாக இருந்தா தான் தேவன் நம்முடைய ஜெபத்துங்களுக்கு என்ன பண்ணுவார்? ஸ்தோத்திரம். ஜெபத்துக்கு என்ன பண்ணுவார்? பதில் கிடைக்கும். இன்னொரு விஷயம், நமக்கு அறிவு அப்படின்னா என்னுடைய அறிவு இருக்க கூடாது. நல்லா புரிஞ்சுக்க. அதை தான் சொல்றது இந்த இடத்துல ஆண்டவர் சொல்ல பாருங்க. அதுக்கு வரைக்கும் என்ன பண்ணிருக்க அந்த வேதம் சொல்ல பாருங்க. இந்த 22வது வசனம்,
தெளிவு உண்டாக்கி, எனக்கு தெளிவு உண்டாக்கி என்னோடு பேசி தானியேலே உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அறிவு இருக்கு, அது உணராம இருக்கு. அதுதான் ஸ்தோத்திரம். தேவன் எனக்கு அறிவு கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். என்னுடைய சுய அறிவுல போய்கிட்டு இருக்கிறப்பா நீ இல்ல. இப்ப நீ என்ன பண்ண? என் அறிவுரை கேளு. ஸ்தோத்திரம். அப்ப தானியேல் தேவனுக்கு பிரியமா இருந்தனாலதான் நீ செய்கிற காரியங்கள் சரியில்லை அப்படின்னு சொல்லி தவறை உணர்த்தும்படி, அறிவை உணர்த்தும்படி தேவதூதன் அந்த இடத்துல வந்து தேவனோடு பேசுகிறது, அந்த தானியேலோடு பேசுகிறத பார்க்கிறோம். அப்ப என்ன அர்த்தம்? நம்ம அறிவு இல்லை, நம்ம அறிவை என்னைக்குமே வைக்க கூடாது. சோதர் நம்ம சுய புத்தி வைக்க கூடாது, சுய நாணத்தை வைக்கவே கூடாது. தேவன் அதை உணர்த்துவார். அதான் சொல்லப்படும் தெளிவா. அதனாலதான் தானியேல் வந்து 3 ராஜாக்களுக்கு மத்தியில ஆலோசனையாக வைத்தார். சும்மா ஒண்ணு இல்ல, 3 ராஜாக்கள், ஒரு ராஜா 2 ராஜா இல்ல, அவனுடைய நாட்கள்ல 3 ராஜா இருந்தாங்க. அந்த 3 ராஜாக்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடியவனாக தானியேலை வைத்தார். ஆமா, அது காரணம் அதான் அழகா சொல்லப்பட்டிருக்கு. அந்த ராஜா ஏன் இந்த 3 ராஜாக்கு அறிவுரை? தேவனிடத்தில் அறிவை பெற்றனாலதான் அங்க ராஜாவை சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமா ராஜாவை ஏற்படுத்துறாரு. இந்த தானியேலை கொண்டு ராஜாக்களுக்கே அறிவுரை சொல்லும்படியாக தானியேலை வைக்கிறாரு. சோதரம். ஏன்னா இங்க ஆலோசனை இல்லாம தான் என்ன பண்ணா சவுலு போயிடுச்சு, கேட்கல. சொன்ன வார்த்தை, தேவனுடைய வார்த்தை கேட்காம மீறி போனதுனாலதான் அந்த ராஜ்யம் சவுல் என்ன பண்ணாரு? அவன் தூக்கிட்டாரு. சோத்திரம். ராஜ்யத்தை பிடிக்கிட்டாரு. இங்க இந்த இடத்துல மறுபடியும் ராஜாக்கு எத்தனை வர்றாங்க போறாங்க சரியில்லை. ஆனா இந்த 3 ராஜாக்களுக்கும் அறிவுரை உணர்த்தும்படி ஆலோசனைக்குரிய ஒரு தலைவனாக தானியேலை தேவன் ஸ்தானத்துல உயர்த்தி வைத்தார். அதற்கு காரணம் தேவனுக்கு பிரியமா இருந்ததுனால. சோத்திரம். அதன் பிரியமா இருந்த விதமா தேவன் அறிவை நமக்கு தந்தார். யாருக்கு? தானியேலுக்கு. இப்ப அதே போல நம்ம யாருக்கு நம்ம என்ன பண்ணோம்? நம்மளும் தானியேலை போல என் தேவனிடத்துல, அவர் தானியேலோட தேவன் தான் என்னுடைய தேவன், அவருக்கு மட்டும் தேவன் இல்லை. சோத்திரம். நமக்கு அவர் தேவன் தானே. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? தேவனிடத்துல என்ன பண்ணோம்? ஆமா, அறிவையும் புத்தியும் நான் கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. நான் தேவனுக்கு பிரியமா இருப்போமானால் நான் தேவனிடத்துல அறிவை நான் பெற்றுக்கொள்வேன். நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? தேவனுக்கு பிரியமா இருக்கணும். அவருக்கு பிரியமா இருந்தா கண்டிப்பா நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வரும். நாம் அவரிடத்திலிருந்து அறிவையும் புத்தியும் நான் பெற்றுக்கொள்வேன். அல்லேலூயா. இது நமக்கு வேணும், இது நமக்கு வேணும். கிறிஸ்தவ லைஃப்ல, கிறிஸ்தவ காரியத்துல 100 பேர் இருந்தாலும் சரி, 1000 பேர் இருந்தாலும் சரி, அவை மத்தியில நாம ஒரு சிறந்து இருக்கணும். சோத்ரம். ஏன்னா தேவன் நம்முடைய ஆண்டவர் யாரு? சர்வ ஞானி. சோத்ரம். அவருடைய ஆலோசனை நமக்கு இருக்கணும். சோத்ரம். அதுதான் அந்த இடத்துல சொல்லப்பட்டது. சோத்ரம். ये दानियल है ना, दानियल वो परमेश्वर को बहुत प्रिय, बहुत प्यारा वाला था। वो प्यारा वाला था। वो कभी प्रार्थना करना शुरू करता ना, उसी टाइम में उसको आके ये आ जाता, ऊपर से आके बोलता, एंजल्स बोलते ना, ऊपर से आके उनसे बातचीत करता। वो क्या बातचीत करता? वो बोले तो दिमाग का बात करता। वो हमारा दिमाग नहीं है, परमेश्वर देने का दिमाग हम रख के करना। उसलिए क्या किया? दानियल 3 राजा को मंदिर बना। वो उनको योजना बोलने का उतना ऊंचा हो गया। वैसा हम भी आगे प्यारे बच्चे से चलो तो हमको भी भगवान बड़ा करेगा. ஸ்தோத்திரம். அதே தானியேல் 10வது அதிகாரத்துல 11வது வசனம். அவன் என்னை நோக்கி, பிரியமான புருஷனாகிய தானியேலே, நான் இப்பொழுது உன்னிடத்திற்கு அனுப்பப்பட்டு வந்தேன். அதனால் நான் உனக்கு சொல்லும் வார்த்தையின் பேரில் நீ கவனமாய் இருந்து கால் ஊன்றி நின்று என்றான். இந்த வார்த்தையை அவன் என்னிடத்தில் சொல்லுகையில் நடுக்கத்தோடு எழுந்து நின்றேன். அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே, பயப்படாதே, நீ அறிவை அடைவதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும்
உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவங்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகள் நிமித்தம் நான் வந்தேன். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த இடத்துல பார்க்கிறோம். இந்த காரணம் வந்து பாருங்க, அந்த 11:12 அவன் என்னை நோக்கி பிரியமான புருஷனாகிய தானியேலே. ஸ்தோத்திரம். இந்த பேர் நமக்கு வேணுங்க. இந்த பேர் நமக்கு வேணும். இப்படி ஆண்டு நம்மளை பார்த்து கூப்பிடணும். ஸ்தோத்திரம். புதிய ஏற்பாட்டுல ஏசப்பாவை பத்தி ஆண்டு தேவன் என்ன பேசினாரு? எனக்கு பிரியமான குமாரன், என்னை நேசகுமாரன். இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். அதானே. இந்த வேர்ட்ஸ் நமக்கு வேணுங்க. இது எனக்கு வேணும், நான் விரும்புறேன். ஸ்தோத்திரம். தேவன் நம்மோடு பேசணுங்க. என் பிரியமான என் நேசகுமாரனே இயேசுவை பத்தி சொன்னார். நான் உனக்கு பிரியமா இருக்கிறேன். ஆமா, ஸ்தோத்திரம். இது நமக்கு வேணும். அல்லேலூயா. இது வேணும். அதான் அந்த பர்னாஸ் அவன் என்னை நோக்கி பிரியமான புருஷனாகிய தானியேலே அப்படிங்கிற அந்த வார்த்தை, தானியேல்ங்கிற அந்த இடத்துல நம்ம பேரை போட்டு பாருங்க. ஆண்டவர் அப்படி கூப்பிடுறோம். ஸ்தோத்திரம். தானியேல்ங்கிற அந்த இடத்துல போட்டுருக்க நேம அந்த இடத்துல போட்டு நீங்க அதை நினைச்சு பாருங்க. நினைச்சு பார்த்தாலே எவ்வளவு சந்தோஷம் வருது. ஸ்தோத்திரம். ஏன் அவன் என்னை நோக்கி பிரியமான புருஷனாகிய தானியேலே சொல்லப்பட்டிருக்கலவா? பிரியமான புருஷனாகிய உங்க நேம போட்டு பாருங்க. ஏன் தானியேல் சொல்றீங்க? மோனியம் உங்க நேம அப்படி விசுவாசிங்க. ஆண்டவர் விசுவாசிங்க. ஆண்டவர் என்னை கூப்பிடணும், தேவதூதன் என்னை கூப்பிடணும். அல்லேலூயா. அப்ப இந்த நேம இந்த மேன்மையான ஒரு காரியம் ஆண்டவர் நம்மள சொல்லணுங்க. இது நமக்கு வேணும். வேற ஒண்ணுமே இந்த உலகத்துல ஒண்ணுமே தேவையில்லை. ஸ்தோத்திரம். உலகம் நமக்குரியதுங்க. நம்ம உலகத்தை நோக்கி நம்ம போக தேவையில்லை. உலகத்தை நோக்கி நம்ம போக தேவையில்லை. உலகம் நமக்குரியது. நமக்காக தான் ஆண்டு படைச்சார். நல்லா புரிஞ்சுக்கணும். உலகம் நமக்காகத்தான் உண்டு பண்ணினார். ஸ்தோத்திரம். இதெல்லாம் நீ ஆண்டுகொள் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கொடுத்துட்டார் கீ. ஆனா நம்ம கீ என்ன பண்றோம்? ஒழுங்கா பயன்படுத்தல. ஸ்தோத்திரம். இதான் உண்மை. ஸ்தோத்திரம். தேவன் இவைகளை ஆண்டு கொள்ளும்படியாக, ஆளுகை செய்யும்படியாக நம்மளை என்ன பண்ணாரு? நியமித்தார். நம்ம என்ன பண்றோம்? தேவனை மகிமைப்படுத்தணும், தேவனை பிரியப்படுத்தணும். அதுதான் இந்த இடத்துல இந்த 11வது வசனம், பிரியமான புருஷனாகிய தானியேலே, அந்த இடத்துல என்னுடைய பேர் இருக்கணும். அப்படி எண்ணி பாருங்க. அப்ப அப்படிப்பட்ட அதே போல அந்த 12வது வசனம், அவர் என்னை நோக்கி தானியேலே பயப்படாதே. நீ அறிவை அடைவதற்கு உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துவதற்கு உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவங்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தை நிமித்தம் நான் வந்தேன். ஸ்தோத்திரம். நீ எங்கெங்கெல்லாம் உன்னை சிறுமைப்பட்டு இருக்கியோ, கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை நீங்க ஐயோ இந்த வார்த்தையை நீங்க விசுவாசித்து பாருங்க, தியானிச்சு பாருங்க. நீ எந்தெந்த இடத்துல சிறுமைப்பட்டிருக்கியோ, எந்தெந்த இடத்துல ஒடுங்கி போயிருக்கியோ, எந்தெந்த நொறுக்கப்பட்டிருக்கியோ, அங்கே உங்களை என்ன பண்ணுவார் ஆண்டவர்? என்ன பண்ணுவாரு? உயர்த்தி வைப்பார். இதுதான் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எந்தெந்த இடத்துல நீ கூனி குறுகி இருக்கிறாயோ அதே இடத்துல தேவன் என்ன வரான்? உயர்த்தி வைப்பார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த கீழ் வசனம் ஒரு காரியம் பாருங்க. அவன் பார்த்து அந்த வசனம் பாருங்க. அந்த 11வது வசனம், கால் ஊன்றி நில் என்றான். இந்த வார்த்தை அவன் என்னிடத்துல சொல்லுகையில் நடுக்கத்தோடு எழுந்து நின்றான். ஸ்தோத்திரம். தேவ தூதனுக்கு முன்னாடி சொல்லப்படுகிற போது தானியேல் எப்படி தெரியுமா? தேவனுக்கு முன்னாடி நடுக்கத்தோட நின்று அப்படி நடுக்கிறானா? ஸ்தோத்திரம். நடுங்குறான். இந்த ஒரு காரியம் நமக்கு வேணும். தேவனுக்கு பிரியமா இருக்குன்னா இப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்கப்படுகிற போதுதான் இந்த தானியேலை தேவன் அந்த அளவுக்கு நியமித்து வச்சார், உயர்த்தி வச்சார். இந்த ஒரு காரியம் நமக்கு வேணும். இது நமக்கு வேணும். இருக்குமானால் நான் இந்த பூமியில கர்த்தர் நம்மளை உயர்த்தி வைப்பார். நம்ம என்ன வேண்டாலும் சரி, எதை கேட்டாலும் சரி, நம்ம கேட்காட்டாலும் சரி, நமக்குரிய காரியத்தை தேவன் நமக்கு கட்டளையிடுவார். ஸ்தோத்திரம். अभी सुनो, यीशु मसीह वो नदी में स्नान करके आने का टाइम में बादल में एक आवाज़ सुना. क्या बोलता है? ये मेरा प्यारा बच्चा है, इनका बात सुनो, ऐसा बोल के परमेश्वर का आवाज़ आया. इसीलिए जैसा तरह इसमें क्या बोलता? प्यारा मर्द दानियेल, प्यारा मर्द दानियेल.
वो प्यार से भगवान आके हमको वैसा पुकारना। अब दानियल के जगह में आपका नाम डाल के देखना पड़ेगा। आपका नाम क्या है, उधर डाल लो, उधर आपका नाम डालो। दानियल निकाल के हटा के, दानियल के नाम हटा के आपका नाम, आपका मर्द का नाम डाल के देखो। इतना प्यारा है ना वो। इतना प्यारा आने का टाइम में क्या बोल गया, किधर किधर तो कम पड़ा है, तेरा जिंदगी में कौन सा बुरा चीज चला है वो सब भी सही करेगा, आपको बढ़ाएगा, ऐसा बोलता हूँ। ஆமென். இப்ப எப்படி சாமுவேல் போல பிரியமா இருக்கணும், ரெண்டாவது விஷயம் தானியேல் போல இருக்கணும், நம்ம மூன்றாவது காரியமா நம்ம முடிவுக்கு வந்துடலாம். சோத்திரம். இயேசு கிறிஸ்து போல நம்ம இருக்கலாம். சோத்திரம். அல்லேலூயா. மூன்றாவது காரியம் இயேசு கிறிஸ்து. அதுக்கு மேல வேற யாருமே இல்லை. சோத்திரம். அல்லேலூயா. வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 3வது அதிகாரம் 17வது வசனம். மத்தேயு சுவிசேஷத்துல 3வது அதிகாரம் 17. அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தைன்னு சொல்லப்பட்டு அடுத்து நம்ம ஏற்கனவே அந்த வார்த்தை தான் நமக்கு மெயின் இன்னைக்கு. இப்ப இயேசு கிறிஸ்துவை பார்த்து அந்த இவங்களாம் பார்க்கப்படுகிற போது தேவதூதர்லாம் வந்து இறங்கி அந்த இடத்துல பேசினாங்க. சாமுவேல்கிட்டையும் தேவதூதன், தானியேல்கிட்டையும் ஒரு தூதன் சொப்பனமாகவும் தரிசனமாகவும் சில காரியங்களை அந்த இடத்துல பார்க்கிறோம். ஆனா இங்க பப்ளிக் மக்கள் இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அநேக மக்கள் இருக்கிறாங்க. அநேக ஜனங்கள் யோவான் ஸ்நானன் மூலமாக ஞானஸ்நானத்தை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. யோர்தான் நதி இருக்கிறது. இவைகள் மத்தியில இருக்க அப்படின்ற போது அநேக ஜனங்கள் ஞானஸ்நானம் எடுத்திருக்காங்க. அப்படிப்பட்ட சம்பவத்தை அவங்க பார்க்கல. யோவான் ஸ்நானன் ஞானஸ்நானம் எடுக்கிறாங்களா, அப்படிப்பட்ட சத்தத்தை கேட்கல, யாரும் கேட்கல, அப்படிப்பட்ட அனுபவம் இல்லை. ஆனா இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானத்தை அந்த எடுத்திருக்கப்படுகிற வேளையில வானம் என்ன பண்ணுது? சோத்திரம். வானத்திலிருந்து சத்தம் உண்டாகுது. அந்த மீண்டும் அந்த வசனத்தை வாசிப்போம். 17 வசனம். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. ஆமென். பாருங்க, மத்தவங்க தானியேலுக்கு சொன்ன வேர்ட்ஸ் வேற. நான் பிரியமா இருக்கிறேன் சொன்னாரு. சாமுவேல்கிட்ட சொன்னது நான் பிரியமா இருக்கேன்னு சொன்னாரு. இவர் என்ன சொல்லப்படுதுன்னா, இவர் என்னுடைய நேசகுமாரன். அல்லேலூயா. இவர் என்னுடைய நேசகுமாரன். அப்ப எல்லாரையும் இவங்க தானியேலை காட்டிலும் சாமுவேலை காட்டிலும் ஒரு மகாவிதமான சுதந்திரம். எப்படிப்பட்ட சுதந்திரமான ஒரு காரியத்தை